பிரேமலதாவை சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்தார் தவேக தலைவர் விஜய். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் நடிகர் விஜய் சந்திப்பு, விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகின்றது. இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடிக்க வைத்துள்ளதாக அவ்வப்போது தகவல் வெளியாக வந்த நிலையில் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் இது தொடர்பாக இதை உறுதி செய்திருந்தார். அதாவது ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் நடிகர் விஜயகாந்த் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி தவேக கட்சியின் கொடி அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் தற்போது இன்று அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிலையில் அந்த ஒத்திகை கொடியேற்ற நிகழ்ச்சி முடிந்த கையுடன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்துக்கு சென்று அவருடைய குடும்பத்தினரான பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து மரியாதை நிமித்தமாக நன்றி தெரிவித்திருக்கிறார். பதவியேற்றுக் கொண்ட முருகானந்தத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் பதவியேற்றுக் கொண்டார். அவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக என் முருகானந்தம் ஐஏஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். சிவதாஸ் மீனாவுக்கு பதவிக்காலம் நிறைவடைவதாலும் புதிய தலைமை செயலாளராக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். இதுகுறித்த அரசாணையை பிறப்பித்தது தமிழ்நாடு அரசு. முதலமைச்சரின் தனிச் செயலாளராக கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் பதவி வகித்து வந்த என் முருகானந்தம் அரசாணைப்படி தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசுல தலைமைச் செயலாளராக ஓராண்டாக மேலாக பணியாற்றியவர் சிவதாஸ் மீனா நம்மிடம் இருக்கார். ஒன் ஸ்டெப் அட் எ டைம். நீங்க இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம், மழைநீர் வடிகால் பணிகளை ஆங்காங்க போய் ஆய்வு பண்ணீங்க. இந்த ஒரு ஆண்டு ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்து எப்படி பாக்குறீங்க சார்? சரி, எப்பவுமே நம்ம ஒரு டீம் ஒர்க், எல்லா அலுவலரோட ஒன்னா இணைந்து அண்ட் வித் த அட்வைஸ் ஆஃப் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே டீம் ஒர்க். And we did our best, and I am sure in the coming period my successor is a highly capable officer, and the state government will continue to work with the same vigor. தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டின் 50வது தலைமை செயலாளர் ஆவார். தலைமை செயலாளராக உள்ள இறையன்பு ஓய்வு பெற இருந்தபோது அந்த இடத்திற்கு முருகானந்தம் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சரின் தனிச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். தற்போது முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த இவர் தமிழ்நாட்டின் 50வது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரியான இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி ஆவார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் இவர் பட்டம் பெற்றுள்ளார். பின்னர் இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐஎம் கல்வி நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றார். 1991ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வானார். ஐஏஎஸ் அதிகாரியாக பல மாவட்டங்களில் பணியாற்றிய இவர் மிகுந்த திறமையும் அனுபவமும் கொண்டவர். கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட முருகானந்தம் ஐஏஎஸ் அந்த மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு மற்றும் பேரிடர் பணிகளை திறம்பட கையாண்டவர். MBA பட்டதாரியும் மிகுந்த அனுபவமும் கொண்டவரான இவர் திமுக ஆட்சியில் நிதித்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு இவர் கூடுதல் தலைமை செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் தற்போது தலைமை செயலாளராக பொறுப்பேற்றார். மு.க.ஸ்டாலினின் தலைமையிலான ஆட்சியில் திமுக ஆட்சியில் இறையன்புக்கு பிறகு தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள 2வது தமிழர் இவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவதாஸ் மீனாவின் பூர்வீகம் ராஜஸ்தான். இவர் ஜெய்ப்பூரில் சிவில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானில் சர்வதேச ஆய்வுகளில் முதுகலை பட்டம் பெற்றார். சிவதாஸ் மீனா 30 ஆண்டுகள் IAS அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் பணியமர்த்தப்பட்டார். திமுக ஆட்சியில் அவர் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக பதவி வகித்து வந்தார். இதையடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் அவர் ரியல்
ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியானது. தலைமை செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதன் பின்னணி பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி சிவ்தாஸ் மீனாவுக்கு முதல்வர் ஸ்டாலினிடம் நல்ல பெயர் உள்ளது. அதேவேளையில் சிவ்தாஸ் மீனா விரைவில் பணி ஓய்வு பெறவுள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதத்துடன் பணி முடிவடைய உள்ள நிலையில் அவர் அதற்கு முன் VRS கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிவ்தாஸ் மீனா ஓய்வு பெற்றாலும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கவே ஸ்டாலின் இந்த அதிரடி முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பதாகவும் ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார்? கார்த்திகா, தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தற்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் நிதி ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்திருப்பதால் அதன் விளைவாக தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கீடுவதை உறுதி செய்திட வேண்டும் என்பது தற்போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஏற்கனவே பட்ஜெட் இன்டரிம் பட்ஜெட் ஆகட்டும், அதே போல தற்போது மத்திய பட்ஜெட்டிலும் சரி, நிதி ஒதுக்கீட்டில் புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674 கோடி அளவிற்கு அதிரடி குறைப்பு செய்யப்பட்டதால் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பல முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்படும் என குறிப்பிட்டு அந்த வகையில் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, அதே போல திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு, புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான அந்த 7 முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் தற்போது தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை 255.64 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்திருப்பது தமிழ்நாட்டில் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இரட்டை பாதை திட்டங்களை செயல்படுத்துவதை நிச்சயம் தாமதப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே இத்திட்டங்களுக்கான போதுமான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்திட வேண்டும் என்பது தற்போது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, இந்நிலையில் எந்தெந்த திட்டங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதாக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? 7 திட்டங்கள் கார்த்திகா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, பழனி, சென்னை, கடலூர், மாவட்டம், அதே போல மதுரை, தூத்துக்குடி வழி அருப்புக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இந்த 7 முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. அதே போல இரட்டை பாதை திட்டங்களை பொறுத்தவரை ஓமலூர், மேட்டூர் அணை, திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, மதுரை, மணியாச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கும் சேலம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், அதே போல சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்பாக தெற்கு ரயில்வேயில் நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைக்க விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே இது போன்ற கோரிக்கைகள் மத்திய பட்ஜெட் தாக்கலாவதற்கு முன்பாகவே இந்த ரயில்வே திட்டங்களுக்கு நிதியினை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலுடன் கடிதம் மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போதுமான நிதி குறைந்திருப்பதும் தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு அம்சத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி பொதுவாக ஒதுக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது, இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்? அதாவது இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அரசு மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்கு முன்பு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த பட்ஜெட்ல 11 புதிய திட்டங்களுக்கு 976 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால்
தற்போது மீண்டும் ஒதுக்கப்பட்டிருந்த ரெகுலர் பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 301 கோடி ரூபாய் தான் தற்போது ஒதுக்கப்பட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரட்டை பாதைகளை பொறுத்த வரைக்கும் 15 திட்டங்கள், அதில் 2214 கோடி ரூபாய் அப்போது இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை மேலும் குறைத்து தற்போது இந்த ரெகுலர் பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் 1928 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கான ஒரு விளக்கம் என்பது பார்த்தோம்னா, ஏற்கனவே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு டெல்லியில் வைத்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய நிலையில் தற்போது மீண்டும் அந்த நிதி குறைக்கப்பட்டுள்ளதாகத்தான் தன்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் போதுமான நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.